சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அயதுல்லா அலி ஹமேனியின் இறப்பை உறுதி செய்த ஈரான் 40 நாட்கள் துக்க தினம். அலி ஹமேனியின் இறப்பு, தெஹ்ரானில் எதிர்ப்பு, அமெரிக்காவில் ஆதரவு. எந்தவொரு கப்பலுக்கும் அனுமதி இல்லை, ஹார்முஸ் குறித்து ஈரான் விடுத்துள்ள நடவடிக்கை. சர்வாதிகாரி இல்லாமல் போய்விட்டார் என்கிறார் இஸ்ரேல் பிரதமர். ஈரான் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு ஒன்றுபடுமாறு அழைப்பு. மத்திய கிழக்கில் உள்ள உறவினர்களின் தகவல்களை அறிந்து கொள்வதற்காக விசேட தொலைபேசி இலக்கங்கள். ஸ்ரீலங்கா வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவிப்பு. இலங்கையில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு முன்னால் நீண்ட வரிசை இன்றும் தொடர்கிறது. இனி தொடர்வது விரிவான செய்திகள். ஈரான் அதிகுச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி உயிரிழந்துள்ளதாக ஈரானின் அரச ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. அத்துடன் உயிரிழந்த அலி ஹமேனியின் சடலமும் மீட்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. இதனால் 40 நாட்கள் துக்க தினம் கடைபிடிக்கப்படுவதுடன் 7 நாட்கள் பொது விடுமுறை நாட்களாக அறிவித்துள்ளனர். கமேனியின் கொலை ஈரானிய அரசு ஊடகங்களில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவரது கொலை தொடர்பான எந்த விவரங்களும் அறிவிக்கப்படவில்லை. இதேவேளை அலி ஹமேனியின் மகள், மருமகன் மற்றும் பேரக்குழந்தை தாக்குதல்களில் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் அதிஉச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டுள்ளதாக முன்னதாக இஸ்ரேல் பிரதமர் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி அறிவித்திருந்தனர். அத்துடன் உயிரிழந்த அலி கமேனியின் சடலமும் மீட்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் அறிவித்தது. எனினும் அதனை ஈரான் பாதுகாப்பு மற்றும் வெளிவிவகார அமைச்சு மறுத்திருந்தது. இந்த நிலையில் அயதுல்லா அலி கமேனி உயிரிழந்தமையை தற்போது ஈரான் அரசு ஊடகம் உறுதிப்படுத்தி செய்தி வெளியிட்டுள்ளது. முன்னதாக அவரது மகள், மருமகன் மற்றும் பேரப்பிள்ளை ஆகியோரும் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டதாக ஈரான் அரசு ஊடகம் அறிவித்தது. இதேவேளை ஈரானில் 40 நாட்கள் பொது துக்க காலம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு அரசு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் 7 நாட்களுக்கு அங்கு பொது விடுமுறையும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் தாக்குதலில் ஈரானின் 40 அதிகாரிகள் கொல்லப்பட்டுள்ளனர். அவர்களில் 6 சிரேஷ்ட பாதுகாப்பு அதிகாரிகளும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீதான நேற்றைய திடீர் தாக்குதலை தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் தாக்குதல்களில் ஈரானின் பலம் வாய்ந்த தலைவரான அலி ஹமேனி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க தளங்களுக்கு எதிராக மிகவும் தீவிரமான நடவடிக்கை தொடங்க உள்ளதாக ஈரானிய புரட்சிகர காவல்படை உறுதியளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரானின் ஹார்முஸ் நீரிணை ஊடாக எந்தவொரு கப்பலுக்கும் பயணிப்பதற்கு அனுமதி இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளதாக செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பை ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை விடுத்துள்ளதாக ஈரானிய தஸ்னீம் செய்தி நிறுவனத்தை மேற்கோள் காட்டி தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய இலக்குகளுக்கு எதிராக ஈரானிய ஆயுதப்படைகள் தாக்குதல்களை தொடர்ந்து முன்னெடுத்து வரும் நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களில் உச்சத்தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி கொல்லப்பட்டதாக உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் வந்ததைத் தொடர்ந்து கராச் மற்றும் தெஹ்ரான் நகரங்களில் மக்கள் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான காணொளிகள் வெளியாகியுள்ளன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது நடத்தி வரும் பாரிய வான்வெளி தாக்குதலில் தெற்கு ஈரானில் உள்ள ஒரு பாடசாலை மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 100க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதலை ஒரு காட்டு மிராண்டித்தனமான செயல் என்றும் ஆக்கிரமிப்பாளர்களால் செய்யப்பட்ட மற்றும் ஒரு கருப்பு பக்கம் என்றும் ஈரான் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார்.
அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது நடத்தி வரும் பாரிய வான்வழி தாக்குதல்களின் ஒரு பகுதியாக தெற்கு ஈரானில் உள்ள ஒரு பாடசாலை மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் குறைந்தது 108 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹோர்முஸ்கான் மாகாணத்தில் உள்ள மினாப் நகரில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றின் மீது 3 ஏவுகணை வீசப்பட்டுள்ளது. குறித்த பாடசாலை ஈரானின் புரட்சிகர காவற்படை தளத்திலிருந்து 600 மீட்டர் தொலைவில் அமைந்துள்ள நிலையிலேயே இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசகியன் இந்த தாக்குதலை ஒரு காட்டுமிராண்டித்தனமான செயல் என்றும் ஆக்கிரமிப்பாளர்களால் செய்யப்பட்ட மற்றும் ஒரு கருப்பு பக்கம் என்றும் வன்மையாக கண்டித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீது நடத்தியுள்ள போர் தாக்குதல்கள் அவரது பதவிக்காலத்தின் மிக ஆபத்தான மற்றும் மிகப்பெரிய வெளிவிவகார கொள்கை சூதாட்டமாக பார்க்கப்படுவதாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த அதிரடி ராணுவ நடவடிக்கை மத்திய கிழக்கில் பல தசாப்தங்களாக நிலவி வந்த சமநிலையை மாற்றி அமைத்துள்ளது. ஈரானின் அணுசக்தி மற்றும் ராணுவ பலத்தை முடக்குவதே இந்த தாக்குதலின் நோக்கம் என்று ட்ரம்ப் நிர்வாகம் கூறினாலும் இது ஒரு முழு அளவிலான உலகளாவிய போருக்கு வழிவகுக்குமோ என்ற அச்சத்தை சர்வதேச நாடுகளிடையே ஏற்படுத்தியுள்ளது. தனது அமெரிக்கா ஃபர்ஸ்ட் கொள்கையின் ஒரு பகுதியாக எதிரி நாடுகளுக்கு பயத்தை உண்டாக்கும் நோக்கில் ட்ரம்ப் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். இருப்பினும் இந்த தாக்குதலால் ஏற்பட போகும் எதிர்வினைகள் மற்றும் ஈரானின் பதிலடி ஆகியவை ட்ரம்பின் அரசியல் எதிர்காலத்தை உலக பொருளாதாரத்தையும் தீர்மானிக்கும் மிக முக்கிய காரணியாக அமையும் என்றும் ராய்ட்டர்ஸ் தெரிவித்துள்ளது. ஈரானின் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் தெஹ்ரான் வளாகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கருத்து வெளியிட்டுள்ளார். இதன் பொழுது சர்வாதிகாரி இல்லாமல் போய்விட்டார் என்பதற்கான அறிகுறிகள் அதிகரித்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கை தேவையான காலம் வரை தொடரும் என்று குறிப்பிட்ட இஸ்ரேலிய பிரதமர் இஸ்ரேலின் முன்னணி கட்டளை பிரிவு வழங்கும் பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு இஸ்ரேலிய குடிமக்களை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரான் மக்களுக்கு உரையாற்றிய நெதன்யாகு இந்த தாக்குதல்கள் அவர்கள் தாம் அனுபவித்து வரும் கொடுங்கோன்மையிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள உதவும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஈரான் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு அவர்களுக்கு ஒரு தலைமுறையில் ஒரு மட்டுமே கிடைத்திருக்கும் வாய்ப்பாக இது அமைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பெருந்திரளாக வீதிகளில் இறங்கி இந்த பணியை முடித்துவிடுங்கள் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் நீங்கள் ஒன்றிணைவதற்கு இதுவே சரியான நேரம் என்றும் ஒரு வரலாற்று பணிக்காக ஒன்றுபடுங்கள் என்றும் அவர் தமது உரையில் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் உள்ள உறவினர்கள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்வதற்காக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் விசேட தொலைபேசி இலக்கங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதேவேளை அவசர தேவைகள் குறித்து அறிவிப்பதற்கான விசேட அவசர தொலைபேசி இலக்கங்களை நிறுவுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்த அமைச்சு தெரிவித்துள்ளது. ஈரானில் அமெரிக்கா போர் நடவடிக்கையை ஆரம்பித்த நிலையில் அதற்கு ஈரானும் கடும் பதிலடிகளை நடத்தி வரும் நிலையில் மத்திய கிழக்கில் உள்ள உறவினர்கள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்வதற்காக விசேட தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் குறித்த தொலைபேசி இலக்கங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. அவசர அழைப்புக்காக 1989 என்ற இலக்கம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதுடன் குறுஞ்செய்தி மற்றும் அழைப்பு செயலிகளுக்காக 9491980222 என்ற இலக்கமும் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் பதற்றம் காரணமாக இலங்கையர்களுக்கு எந்தவித பாதிப்புகளும் ஏற்படவில்லை என இலங்கை வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. அத்துடன் தூதரகங்களூடாக போர் பதற்றம் நிலவும் பகுதிகளில் வசிக்கும் இலங்கையர்கள் பின்பற்ற வேண்டிய விசேட வழிகாட்டல்களும் வழங்கப்பட்டுள்ளன. அந்த வழிகாட்டல்களை பின்பற்றி அவதானத்துடன் செயற்படுமாறு இலங்கை வெளிவிவகார அமைச்சு கேட்டுக் கொண்டுள்ளது. பக்ரைனில் இலங்கையர்கள் தங்கியிருந்த நகரம் ஒன்றின் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட போதிலும் அங்கு தங்கியிருந்த இலங்கையர்களுக்கு எந்தவிதமான பாதிப்புகளும் ஏற்படவில்லை என்றும் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை அவசர தேவைகள் குறித்து அறிவிப்பதற்கான விசேட அவசர தொலைபேசி இலக்கங்களை நிறுவுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்த இலக்கங்கள் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் இலங்கை வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கையில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு முன்பாக மக்கள் நீண்ட வரிசையில் நிற்கும் நிலையில் யாழ் மாவட்டத்துக்கு தேவையான பெட்ரோல் கையிருப்பில் உள்ளதாக
அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளார். அமெரிக்கா ஈரானிடையே யுத்தம் தீவிரமடைந்து வரும் நிலையில் இதன் எதிரொலியாக இலங்கையில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு நிலவக்கூடும் என மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இந்த நிலையில் யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு தேவையான பெட்ரோல் கையிருப்பில் உள்ளதால் மக்கள் அச்சமடைய தேவையில்லை என யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் திரு மருதலிங்கம் பிரதீபன் பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளார். அத்துடன் காங்கேசந்துறையில் உள்ள பெட்ரோல் களஞ்சியமானது வழமை போல் ஞாயிற்றுக்கிழமை மூடப்படுவதால் சகல எரிபொருள் நிலையங்களுக்கும் திங்கட்கிழமையிலிருந்து பெட்ரோல் விநியோகிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன தலைவரை நேற்றைய தினம் தொலைபேசி மூலம் தாம் தொடர்பு கொண்ட போது நாட்டுக்கு தேவையான ஒரு மாதத்திற்கான பெட்ரோல் கையிருப்பில் உள்ளதாக தெரிவித்துள்ளதாகவும் அரசாங்க அதிபர் தெரிவித்துள்ளார். இதேவேளை யாழ்ப்பாணத்தில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருளுக்கு வரிசை காணப்படுகிறது. அந்த வகையில் யாழ்ப்பாணம் சித்தங்கடி பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் மற்றும் வடமராட்சியில் குஞ்சர்கடை, நெல்லியடி மந்திகை, கிராமக்கோடு, பருத்தித்துறை ஆகிய எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் மிக நீண்ட வரிசையில் எரிபொருள் நிரப்புவதற்காக மக்கள் நிற்பதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் பெட்ரோலை பெறுவதற்காக நேற்று மாலை முதல் மக்கள் வரிசையில் நிற்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கிண்ணிகா, மோதூர், பொல்மோட்டை உள்ளிட்ட எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் இரவு நேரமாகியும் நீண்ட வரிசைகள் காணப்படுவதை அவதானிக்க முடிந்துள்ளது. இலங்கை வான்வெளியில் வெளிநாட்டு ராணுவ விமானங்களுக்கு செயற்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல்கள் முற்றிலும் தவறானவை என இலங்கை விமானப்படை மறுத்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரான் மீது கொண்ட ராணுவ தாக்குதல்களின் பின்னர் இலங்கையிலும் வானில் ராணுவ விமான இயக்கம் அதிகரித்துள்ளதாக சிலர் ஊகித்த நிலையில் இதுகுறித்து பொதுமக்கள் கரிசனை வெளியிட்டுள்ளனர். இதற்கு பதிலளித்த விமானப்படை பேச்சாளர், அண்மையில் காணப்படும் விமான இயக்கங்கள் அனைத்தும் உள்நாட்டு நடவடிக்கைகளுக்கானவை ஆகும் என்றும் திட்டமிட்ட பயிற்சிகளின் ஒரு பகுதியாக நடைபெறுவதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த பயிற்சிகள் விமானப்படையின் 75ஆம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு நடத்தப்படுகின்றன. 75ஆம் ஆண்டு விழா நிகழ்வுகள் 2026 மார்ச் மாதம் 2ஆம் தேதி கட்டுநாயக்க விமானப்படை தளத்தில் நடைபெறும் முக்கிய விமானப்படை தின அணிவகுப்புடன் ஆரம்பமாகும். அதனைத் தொடர்ந்து 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6 முதல் 8 வரை ரத்மலான விமானப்படை தளத்தில் பொதுமக்களுக்கான விமான கண்காட்சி மற்றும் வானியல் நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன. இந்த நிகழ்வுகளில் வானியல் திறன் காட்சிகள், நவீன விமான தொழில்நுட்பங்கள் மற்றும் பல்வேறு விமானங்கள் பொதுமக்களுக்கு காட்சிப்படுத்தப்பட உள்ளன. ஈரான் போரால் வளைகுடா நாடுகளில் சிக்கியிருக்கும் தமிழர்களுக்கு உதவி எண்களை தமிழ்நாடு அரசு சார்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழர்களின் நிலைமையை உடனுக்குடன் அறிந்து அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குவதற்கு தாம் தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க, இஸ்ரேல் மற்றும் ஈரானிடையே தற்போது ஏற்பட்டுள்ள போர் காரணமாக ஈரான் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஐக்கிய அரபு அமீரகம், குவைத், பஹ்ரைன், ஓமன், சவுதி அரேபியா, கட்டார் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளில் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. இதன் காரணமாக அங்குள்ள இந்தியர்களின் பாதுகாப்பை கருதி பயணங்களை தவிர்க்கவும், முடிந்தவரை வீட்டிலேயே பாதுகாப்பாக இருக்குமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் என்ற வகையில் வளைகுடா நாடுகளில் வசித்து வரும் தமிழர்களின் பாதுகாப்பு குறித்து ஆழ்ந்த கவலை கொண்டுள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழர்களின் நிலைமையை உடனுக்குடன் அறிந்து அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குவதற்காக தமிழ்நாடு அரசின் அயலக தமிழர்கள் நலன்கள் மற்றும் மறுவாழ்வுத்துறைக்குரிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புதுடெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்திலும் கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டு நிலைமை தொடர்ந்தும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போர் பதற்றம் காரணமாக வளைகுடா நாடுகளில் உள்ள தமிழர்களுக்கு ஏதேனும் அவசர உதவி தேவைப்பட்டால் அவர்கள் அல்லது தமிழ்நாட்டில் உள்ள அவர்களது குடும்பத்தினர் தமிழ்நாடு அரசின் அயலக தமிழ் நலத்துறையின் உதவி எண்களையோ அல்லது புதுடெல்லி தமிழ்நாடு இல்லத்தின் கட்டுப்பாட்டு அறையினையோ தொடர்பு கொள்ளலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். செய்திகள் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். அயதுல்லா அலி ஹமேனியின் இறப்பை உறுதி செய்த ஈரான் 40 நாட்கள் துக்க தினம். அலி ஹமேனியின் இறப்பு, தெஹ்ரானில் எதிர்ப்பு, அமெரிக்காவில் ஆதரவு. எந்தவொரு கப்பலுக்கும் அனுமதி இல்லை, ஹார்முஸ் குறித்து ஈரான் விடுத்துள்ள நடவடிக்கை. சர்வாதிகாரி இல்லாமல் போய்விட்டார் என்கிறார் இஸ்ரேல் பிரதமர். ஈரான் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு ஒன்றுபடுமாறு அழைப்பு.
மத்திய கிழக்கில் உள்ள உறவினர்களின் தகவல்களை அறிந்து கொள்வதற்காக விசேட தொலைபேசி இலக்கங்கள். ஸ்ரீலங்கா வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவிப்பு. இலங்கையில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு முன்னால் நீண்ட வரிசை இன்றும் தொடர்கிறது. இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.